ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏடி சிஹெச்எஃப் சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் இது பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் யாருக்காவது நீடடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 போயிட்டுருக்கு. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட நம்ம கோர்ஸ் வந்து 2999 போயிட்டுருக்கு. இந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் ஹைக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா அமௌண்ட் ஹைக் ஆகிறதுக்குள்ளே வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய காண்டாக்டை வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். யாருக்காவது வேணும்னா என்னுடைய காண்டாக்டை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து சொல்லிடுறேன், ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்யூனிட்டியில் இந்த சார்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அது எப்படி வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். எப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா 23/1/24, சரிங்களா? இந்த டேட் அன்றைக்கி நம்ம கம்யூனிட்டியில் வந்து இது ஷேர் பண்ணியாச்சு. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் தான் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம், ஓகேங்களா? இன்னும் நான் ரிசல்ட்டே போடல, ஏன்னா வந்து இன்னும் டார்கெட் வந்து கொஞ்சம் கீழே இருக்குது. TP1 தான் அடிச்சிருக்கு. TP2 அடிச்சோன்னா ஃபுல் டார்கெட் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஓகே, டன். இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு சினாரியோ இருக்குது. இந்த சினாரியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெண்டு தான், சரிங்களா? ஸ்டெப் 1 என்றைக்கும் வந்து ட்ரெண்டு தான், சரிங்களா? ட்ரெண்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெண்டு வந்து டவுன் சைடில் போயிட்டுருக்கு. டவுன் சைடில் போகிறப்போ ஒரு சிம்பிளான விஷயம் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், நம்ம பார்க்க வேண்டியது செல் தான், பை பண்ணக்கூடாது, சரிங்களா? ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டாக இருந்தால் கூட பையில் நம்ம வந்து பண்ணவே கூடாது. செல் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே சேஃபர் சைடு, ஓகேங்களா? ஓகே, செல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நமக்கான ரேஞ்ச் அப்படின்றது நமக்கு கிடச்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கான ரேஞ்ச் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இங்கேருந்து இது வரைக்கும் நம்மளுடைய ரேஞ்ச், சரிங்களா? ரேஞ்சில் நம்ம மேலே இருக்கிறது மட்டும்தான் வந்து ஆர்டர் பிளாக்கை வந்து பார்க்கணும், சரிங்களா? கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இதுதான் வந்து நமக்கு டிஸ்கவுண்டில் இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு எத்தனை ஆர்டர் பிளாக் வந்து இம்பேலன்ஸோட கிடச்சிருக்கு அதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும், சரிங்களா? இம்பேலன்ஸ் இல்லாத ஆர்டர் பிளாக் நமக்கு யூஸ் இல்லை. ஸோ இம்பேலன்ஸோட எத்தனை ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மொத்தமாக கூட மார்க் பண்ணலாம், ஏன்னா அந்தளவு ஆர்டர் பிளாக்ஸ் ஜாயிண்டாக இருக்குது. ஓகே, இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். பட் இந்த ப்ரெஷருக்கு எந்த ஆர்டர் பிளாக் வந்து வேலிட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து ட்ரூலி வேலிடு. ஸோ வந்து இதை நான் நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆர்டர் பிளாக் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் இல்லை. இதை வேணால் நம்ம இன்னொரு ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாம். அதுவும் கொடுத்துருப்பேன், ஒரு சின்ன கேப் தான், சரிங்களா? எங்கே மூவ்மெண்ட் இருக்குதோ அங்கே வந்து நம்ம எடுத்துக்கலான்ட்டு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது, மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்ட்டு. நமக்கு அந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டு ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வந்து நமக்கு கிடைக்குது, சரிங்களா? ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கிடைக்கிறப்ப நம்ம டேரெக்டாக வந்து 15 மினிட்ஸில் போயிட்டு ஒரு சிஹெச் பார்க்கலாம். சிஹெச் நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயே நமக்கு தெரிஞ்சிடும் 15 மினிட்ஸில் இந்த இடத்துல ஒரு சிஹெச் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஆர்எல்ஸ் நீங்கள் பிளைண்ட் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா கூட டேரெக்டாக இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி, இந்த இடத்துல நம்மளுடைய எஸ்எல், ஓகேங்களா? டார்கெட் பார்த்தோம்னா ஃபுல் டார்கெட் வந்து இது, சரிங்களா? பட் TP1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, TP1 வந்து இங்கே நம்ம வந்து தாராளமாக வைக்கலாம். TP1 இப்போதைக்கு வந்து இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா TP1 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்குது. நம்ம ஃபுல் டார்கெட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும், சரிங்களா? இது வரைக்கும் வச்சுக்கலாம் ஃபுல் டார்கெட்டு. அது அடிக்குதா அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ TP1 வரைக்கும் அடிச்சிருக்குது. ஸோ அதையே நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? டைரெக்டாக இவ்வளோ தூரம் நமக்கு வந்து இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் ஆயிருக்கு. பிரேக் ஈவன் வந்து நம்ம பண்ணிடணும். பிரேக் ஈவன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு கேட்காதீங்க, ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்மளுடைய எஸ்எல்லை வந்து தூக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிடணும் எஸ்எல்லை, ஓகேங்களா? இந்த இடத்துல வச்சிட்டோம்னா ஒருவேளை நம்ம கெஸ் பண்ணுறத விட ஆப்போசிட்டில் போனால் கூட நம்ம ப்ராஃபிட்லேயே தான் இருப்போம், நெகட்டிவ்க்கு வரமாட்டோம், ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம மாற்றுறது தான் வந்து பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நமக்கு என்ன ஒரு ரிஸ்க் ரிவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நமக்கு 1:6 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? 1:6 வந்து நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். இது வந்து 4 hours சார்ட் அப்படின்றதுனால பிப்ஸ் கால்குலேஷனும் நம்ம வந்து டேரெக்டாக பண்ணிக்கலாம், சரிங்களா? எவ்வளோ பிப்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98 பிப்ஸு கம்மி தான். பட் ஸ்டில் இதுவும் ஒரு நல்ல ஒரு பிப்ஸ் ரேஷியோ தான், ஓகேங்களா? ஓகே, டன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த ஃபுல் டார்கெட் அடித்தோன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு கோத்ரூ மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஓகே, டன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்லிடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களில் யாருக்காவது நம்ம கோர்ஸ் வந்து நீடடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 தான் போயிட்டுருக்கு.
அது வேணும் அப்படின்னா என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சஸ் பண்ணிட்டு என்ன வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். நம்ம டிஸ்கார்ட் ஆக்சஸோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 299 தான் போயிட்டுருக்கு. சிக்னல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் வந்து வாங்காதீங்க. சிக்னலுக்காக நான் அந்த டிஸ்கார்டை வந்து இது பண்ணல. உங்களுடைய சார்ட்ஸை நீங்கள் அங்கே சென்ட் பண்ணி அதை நான் கரெக்ட் பண்ணணும், அந்த ஒரு ப்ராசஸ்க்கு தான் டிஸ்கார்ட் இருக்குது. ஒரு கம்யூனிட்டியில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக டிஸ்கார்டு வந்து ஆரம்பித்ததே. ஸோ சிக்னல் கிடைக்கிது அப்படின்ற இதுக்கு வந்து யாரும் வாங்காதீங்க. ஓகேங்களா? ஓகே டன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.